அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தாயினுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதிலில்லு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரல் உமூர் முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பிதாத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஜும்மா தினத்திற்குரிய ஒரு முக்கியமான வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையில் மார்க்க விஷயங்களை சிலதை தெரிந்து கொண்டு நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அண்ட பிரபஞ்சத்தை படைத்து அதில் மனித குலத்தை படைத்து ஜின்களை படைத்து இந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதற்காக ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருந்தாலும் அது எல்லாருக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. நம்ம அதை அடிப்படையை விலகி தான் வச்சுருக்கிறோம். கோடான கோடி விஷயங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா, யாருக்கு என்னென்ன தரணுமோ, யாருக்கு பொருளாதாரம் தரணும், யாருக்கு கல்வி அறிவு தரணும், யாருக்கு குழந்தை செல்வத்தை தரணும், நல்ல குடும்பங்களை தரணும், நல்ல வியாபாரத்தை தரணுங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா என்னங்கிற ஒரு அளவீடு தான் தந்திருக்கிறான். ஆனால் மனிதனுடைய அது எதுக்கு அல்லாஹ் அப்படி செஞ்சான் அப்படின்ட்டாக்கா, அப்போ தான் இந்த உலகம் சீராக இயங்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்ட்டாக்கா இந்த மனித குலமாக அழிஞ்சிடும். ஒரு 4 ஏழைகள் 4 பணக்காரர்கள் நடுத்தர மக்கள் இருந்தால் தான் இவங்க அவங்கள சார்ந்து வாழ முடியும், அவங்க இவங்கள முதலாளியை தொழிலாளி சார்ந்து வாழ முடியும், தொழிலாளியை முதலாளி சார்ந்து வாழ முடியும். ஒரு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு கணக்கோடு தான் வச்சிருக்கிறான். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை என்னன்னாக்கா, எல்லாம் நமக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், எல்லா இன்பங்களும் நமக்கு கிடைக்கணும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி மனுஷன் ஆசை தான் படுறான். ஆனால் அது கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு பார்த்தாக்கா சில கெட்டது நடக்கும், சில நன்மைகள் நடக்கும், சில நல்ல விஷயங்கள் அமைஞ்சாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்கும். ஒரு நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்களா பிள்ளைங்க, எல்லா விஷயத்தில் பர்ஃபெக்டாக 100க்கு 100 இருப்பாங்கன்னா கிடையாது, சில குறைகள் இருக்கும். அதே மாதிரி நல்ல பெற்றோர்களாக இருப்பாங்க, நல்ல பெற்றோர்கள் சில குறைகள் இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்றாக்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் அந்த கூடுதல் குறைவோடு தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். சில நன்மைகளை கொடுப்பான், சில குறைவுகளை கொடுப்பான், இப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்ட்டாக்க, அது இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு மனுஷன் அதிலேயே மன உளைச்சல் காலானாக்கா ஒன்று பைத்தியக்காரனாக மாறிடுவான், அல்லது என்ன அப்படின்னாக்கா ஒன்று என்ன வேற வகையான சமூக விரோத செயலில் ஈடுபட்டுருவான். ஒன்று அதை நினச்சி கிடைக்கல சொல்லி ஒரு மனநோயாளி ஆயிடுவான். அல்லது என்னன்னாக்கா அதை அடைவதற்கு தப்பான வழிமுறைகள் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அவன் ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய காரியத்தெல்லாம் கண்கூட பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன ஒரு அடிப்பு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, என்ன உனக்கு கிடைக்குதா, சில விஷயம் கிடைக்கலையா, அதுக்காக ஒரு அருமருந்து என்னன்னாக்கா அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். அது இருக்கிறனால தான் நிம்மதியாக வாழ்க்கை ஓடுது. இதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலக விஷயத்தில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மக்கள் எப்படியோ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அதை அதிகப்படியான விஷயத்தை விளங்கி தான் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி தான் செஞ்சுருக்கிறான். ஒரு சகித்து கொள்ளணும், அல்லாஹ் நல்லது தான் செய்வான், சில நன்மைகளை எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கிறான், நாளை எடுத்திருக்கான் அப்படின்னாக்கா இல்லை பெரிய ஃபாய்தா இருக்குங்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட வாழ்கிறோம், வாழத்தான் செய்கிற மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சகிப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சரியான பாதையில் போனாலும் அதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வம், அதில் காட்டக்கூடிய சகிப்புத்தன்மையை விட பல 100 மடங்கு பல 1000 மடங்கு எதில் நம்ம சகிப்புத்தன்மை இருக்கணும்னாக்கா மார்க்க காரியத்தில் இருக்கணும். இந்த மார்க்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கான்ல, இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், எந்த சூழல்லையும் ஒரு சகிப்புத்தன்மையோடு இந்த மார்க்கத்தில் இருக்கணும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்ம கிஃப்டாக கொடுத்துருக்கான். நம்ம சுய முயற்சியிலையோ திறமை இல்லாத கிடைக்கல, அல்லாஹ்வோட அருள்ல கிடைச்சிருக்கு.
அப்படி இந்த இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்குனாக்கா இந்த இஸ்லாத்தில் நம்ம வாழும்போது நீடிக்கும் போது அதில் வந்து எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து சகிப்புத்தன்மை விட்டுறக்கூடாது, விட்டுற மாட்டேங்கிற வந்து அந்த உறுதிமொழியை வந்து பல 100 இந்த உலக விஷயத்தில் காட்டுற ஆர்வத்தை விட அதில் காட்டக்கூடிய முயற்சியை விட பல 100 மடங்கு 1000 மடங்கு விஷயத்தை வந்து இதில் காட்டணும். ஏன் அப்படின்னாக்கா அல்ல பொதுவாகவே இந்த சகிப்புத்தன்மை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொன்னாலும் நம்ம மார்க்க ரீதியாக அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி வசனம் 200வது வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிர், நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைனாக யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு, நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். வசாபிரு, சகிப்புத்தன்மையில் மிஞ்சி விடுங்கள். அல்லாஹ் என்ன மிஞ்சவனும் கிடையாது, எனக்கு வரக்கூடிய சோதனைகளை பிரச்சனைகளை வந்து நான் சகிச்சுக்குவேன், பொறுமையாக இருப்பேன். அது எப்படி இருப்பேனாக்கா இஸ்பிர் சொல்லிட்டு சாபிரு, மிகைத்து விடுங்கள். நான் தான் மிந்தி நிற்பேன், நான் சங்கடப்பட மாட்டேன், இந்த நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட மாட்டேன், இந்த மார்க்கை வேணான்னு போயிட மாட்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது சாபிரு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த சகிப்புத்தன்மை இருந்தால்தான் ஒரு மனிதனால் வந்து இந்த உலக விஷயத்துலையும் வெற்றி அடைய முடியும், மார்க்கத்தில் வெற்றி அடைய முடியும். அது வந்து உள்ளுக்குள்ளேருந்து பொறுமையை ஏற்றுக்கிட்டு இப்படி தான் வாழ்க்கைன்னு வரும்போது தான் எதிர்நீச்சல் மனுஷன் போகிறான் இல்லையா. ஒரு பிரச்சனையை அணுகும் போது எதிர்நீச்சல் எப்போ போடுறான் மனுஷன், பார்த்துடல என்னான்ட்டு, என்ன ஆனாலும் சரி விட்டுறக்கூடாங்க, எதிர்நீச்சல் வருது இல்லை, அந்த உறுதிப்பாடு வருது இல்லை, அதை அல்ல இங்கே சொல்கிறான் ராபித்து, நீங்கள் உறுதியாக நில்லுங்கிறான். அப்போ சகிப்புத்தன்மை நம்ம எந்த அளவுக்கு கூடுதோ எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட என்ன வரும் அப்படின்னா ராபித்து, உறுதியான இல்லுங்கள் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வத்தக்குல்லா, அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்து முடிக்கும் போது இல்லை அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ சகிப்புத்தன்மையாக இருக்கணும், அதில் மிகைத்து விட வேண்டும், அது அல்லாஹ் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இறுதி வெற்றி என்பது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி முஸ்லீம்களுக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆல இம்ரான் அதே 3வது அத்தியாயத்துடைய 139வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது வலா தஹீனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்கிறேன், தளர்ந்துடாதீங்க, வலா தஹீனு வலா தஹசனு, கவலைப்படாதீர்கள். அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உயர்வானவர்கள், உங்களை மிஞ்சி யாரும் கிடையாது, உங்களை யாரும் ஜெயிக்க இயலாது, உங்களை யாரும் மிஞ்சி வந்து வெற்றிக்கு அடைய முடியாது. எது வரைக்கும் என்று சொன்னால் நீங்கள் தளராமல் இருக்கணும், நீங்கள் தளர்ந்துடக்கூடாது, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும், உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இன்னும் ஏராளமான வசனங்கள் வந்து இந்த சகிப்புத்தன்மை பொறுமையை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் நமக்கு வந்து அல்லாஹ் வந்து முஸ்லீம்களை பார்த்து ரசூல்லாவை பார்த்து சஹாபாக்களை பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது சூரத்துல் பக்ராவுடைய 214 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, இந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் லேசாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லாஹ் கேட்குறான். அம் ஹசிபுத்தும், நீங்கள் விரும்புகிறீர்களா அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள அப்படி போயிடலாம், ரொம்ப லேசாக போயிடலாம் நினைக்கிறீர்களா சொல்லிட்டு மஸ்ஸத்துமுல் பாசாஹு வல் அர்ராஹு வ ஸுல்ஸிலு, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் கடுமையான பிரச்சனைக்கு ஆளானாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறதுக்காக, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக, இஸ்லாம் தான் ஒரு தெய்வ கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க என்ன ஆனாங்கனாக்கா மஸ்ஸத்துமுல் பாசாஹு வல் அர்ராஹு வ ஸுல்ஸிலு, அவர்களுக்கு கடுமையான பசியும் வேதனையும் ஏற்பட்டது. அது மட்டும் கிடையாது, அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், அல்ல அலைக்கழிச்சிட்டான், அப்படி ஆச்சு சொல்லிட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு விரக்தி போச்சு அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்கூலூன, அல்லாவுடைய தூதர்களும் வல்லதீன ஆமனும், அல்லாவுடைய தூதர்களாக இருந்தாலும் சரி தான், தூதர்கள் தான் உச்சம், அவங்களை தாண்டி யாரும் கிடையாது, மார்க்கத்துக்கு அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்க சொல்கிறதா மார்க்கம். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், தூதர்களும் அவர்களோடு இருந்த நல்ல மக்கள் முஸ்லீம்கள் அவங்களும் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டாங்க, உயிர் தொண்டை குழிக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்களா, மதா நஸ்ருல்லா, அல்லாஹ் உதவி செய்வானா மாட்டானா, அல்லாவோட உதவி இருக்கா இல்லையா, மதா நஸ்ருல்லா, அல்லாஹ் உதவான மாட்டானா அப்படி சொல்லும்போது அல்லாஹ் இறுதியில் முடிக்கிறான் பாருங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி வந்து பக்கத்தில் இருக்குங்கிறான். எப்போ அடிபட்டு உதப்பட்டு பல மக்களை இழந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் அழிஞ்சிருவோம், அந்த உயிர் வந்து தொண்டைக்குழிக்கு வரும்போது அவங்களே வந்து கவலைப்பட்டு விரக்தியில் வந்து ரசூல்மார் உட்பட அல்லாஹ் உதவ மாட்டான் போல இருக்கு, முடிஞ்சு போச்சு, நாம் இந்த சோதனையிலேயே இந்த பிரச்சனையில சாக வேண்டிய கொல்லப்படணும் போல இருக்கு, செத்துருவோம் போலங்கிற நினைப்பு வரும்போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்கு, நீ கவலைப்படாத அப்படி இங்கே சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் எப்படி தயார்படுத்துகிறான் பாருங்க. குர்ஆன் நமக்கு முன்மாதிரி ரசூல்லா தானே, உஸ்வத்துன் ஹஸனா இல்லை, அழகிய முன்மாதிரி ரசூல்லா தான். அந்த அல்லாஹ்வோட தூதரை அல்லாஹ் எப்படி தயார் பண்ணுறான் அப்படின்னாக்கா சூரத்துல் ஹிஜ்ரை நீங்கள் படிச்சு 15வது அத்தியாயம் கடைசி ஒரு 7-8 வசனம் படிச்சீங்கன்னாக்கா அல்லாஹ் இந்த கொள்கை பிரகடனத்தை சொல்கிறான். எப்படி இந்த கொள்கை பிரகடனத்தை வந்து வெளிப்படுத்த சொல்கிறான் அப்படின்னாக்கா ஃபஸ்தா பிமா தூமருங்கிறான் அல்லாஹ், நபியே நீங்கள் வந்து உண்மையை போட்டு உடைச்சிருங்கிறான்.
அந்த வார்த்தை எதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைனாக்க கண்ணாடியை போட்டு உடைச்சு அப்படி சில்லு சில்ல செதறுமோ அந்த வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதை அல்லாஹ் சொல்றா ஃபஸ்த பிமா தூமர், நீங்கள் உண்மையை போட்டு உடைத்து விடுங்கள், நீ கவலைப்படாதீங்க, அதில் வந்து சமரசமே கிடையாது, உடைத்து விடுங்க சொல்லிட்டு ஆரின் அனில் முஷ்ரிகீன், இதெல்லாம் பார்த்து மற்றவங்களாம் எதிர்ப்பான், கடுமையாக தாக்க வருவான். ஆரில் நீங்கள் வந்து என்ன அவன் என்ன புறக்கணிக்கிறது, அவன் என்ன உங்களை வந்து அடிக்க வருது, என்ன வந்து வெறுக்கிறது, ஆரில் நீங்க புறக்கணிச்சுங்க, நீ எனக்கு வேணாம் சொல்லிட்டு ஆரில் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளை யார் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்ற, இப்ப சொன்னீங்க வைங்க, அல்லாஹ் சொல்ற என்ன நடக்கும், நீங்க எப்படி இருக்கணும், எந்த அளவு பிரச்சனைகள் வரும், நீங்க எந்த அளவு சகிப்புத்தன்மையோடு நீங்க வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சீன், உங்களை கேலி செய்வோரை விட்டும் அல்லாஹ் நசுவா உங்களை உயர்த்துவான். நீங்க சொன்னீங்கனாக்கா, போட்டு உடைச்சிங்கனாக்கா, சத்தியத்தை சொன்னீங்கனாக்கா உங்களை கேலி கிண்டல் பண்ணுவான், பைத்தியக்காரங்குவான், உங்களை வந்து விவரம் தெரியாதவங்குவான், சும்மா உலர்றால் எதாவது சொல்லுவான். கவலைப்படாதீங்க, இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சீன், கேலி செய்வோரை விட்டும் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், காப்பாற்றுவான் சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், அல்லது யஜாலூன மால்லாஹ் இலாஹன் ஆகர் சௌஃப தாலமூன், அவர்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு கண்டதையெல்லாம் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள், பலதெல்லாம் தெய்வம் ஆக்கிட்டான். நீ அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு தெய்வ கொள்கை சொல்லுங்க, கேலி பண்ணா நான் காப்பாற்றுவேன், ஆனா அவன் கேலி செய்யறானே அவன் தான் கேலிக்குரியவன். அது என்ன எதுக்கு அல்லாஹ் சொல்ல வரனாக்கா, ஒன்னுங்க உங்களை பார்த்து கேலி பண்றானே அவன் தான் உண்மையிலே கேலிக்குரியவன், அவனை வந்து ஏன்னாக்கா அவன் அல்லாஹ் விட்டு விட்டு கண்டதை வணங்குறான், நிறைய தெய்வங்களை உண்டாக்கிட்டான். இப்போ சௌஃபதாயா தாலமூன், அவர்கள் பின்னால் அறிந்து கொள்வார்கள் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலக்கது நாலமும் உங்கள் இறைவன் அறிவான், அல்லாஹ்வுக்கு தெரியும், வலக்கது நாலமும் அன்னக எலிகு சதுருக பிமா யகூலுன், நபியே அவர்கள் கூறுவதின் காரணமாக, உங்களை திட்டுவதன் காரணமாக, உங்களை கேலி செய்வதன் காரணமாக உங்களுடைய உள்ளம் கலங்குவதை நாம் அறிவோம். ரசூலா கலங்குனாங்கல்ல, வரத்தானே எவ்வளோ பேர் மனுஷனாகட்டுமே, என்னால பிரச்சனை ஒரு லெவலுக்கு மேலே போச்சுனாக்கா லேசாக உள்ளத்து சஞ்சலம் வரும், ஒரு கவலை வரும், தோத்துருவோமோ ஒரு பயம் வரும், இருக்குதானே உலக விஷயத்தில் அப்படி தானே, சில விஷயத்துக்கு மனுஷன் முயற்சி பண்ணிட்டே இருப்பான், ஒரு கட்டத்தில் வந்து தடுமாற்றம் வரும்போது தோத்துருவோமோ மறுபடியும் பின்னடைவை சந்திச்சிருவோம், வரதா இல்லையா. அங்கே அல்லாஹ் சொல்ற மார்க்க விஷயத்தில் எனக்கு தெரியும் உங்களுடைய உள்ளம் கலங்குவதை அவன் பேசுறதுனால உங்களை தாக்குறதுனால கலங்குறத உங்களை இறைவன் அறிவான், அதுக்கு நான் மருந்து சொல்லி தரேன் பாருங்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், ஃபஸஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மின சாஜிதீன், நீ இதுக்கு ஒரே திருவினாக்கா அல்லாஹ் புகழ்ந்துரு, 1000 இருக்கட்டும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுங்க, அல்லாஹ் புகழ்வீராக சஜிதாவில் விழுவீராக சொல்லிட்டு அல்லாஹ் அதை மறந்து சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹத்தாயா நீ வந்து வாபு ரப்பக ஹத்தா ஏத்தியக்கலக்கின், எதை பத்தி கவலைப்படாத, மவுத்து வர்ற வரைக்கும் அல்லாஹ் நீ வணங்கிட்டாரு, இந்த பிரச்சாரத்தை சொல்லிக்கிட்டாரு, இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டாரு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் போது இதுல இந்த வசனங்கள் என்ன காட்டுதுனாக்கா, இந்த சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படிலாம் வரும் நம்ம நோக்கி, இந்த மார்க்க விஷயத்துல பல வகையில வரும், பல வகையில சிக்கல்கள் வரும். இன்னும் சொல்ல போனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றாங்க, அவங்கள மாதிரி ஒரு அல்லாஹ் வந்து அவரை மாதிரி பாராட்டினது யாரும் கிடையாது. ஏகப்பட்ட சோதனையில் வைக்கும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபிக்கு சொன்ன வார்த்தை யாருக்கும் சொல்லலை. எந்த அளவுக்குனாக ஒரு கட்டத்தில் சோதனை வைக்கிறான் அல்லாஹ், நிறைய பரீட்சைகளை வைக்கிறான், ஒவ்வொன்றில் ஜெயிச்சுட்டே வராரு. வரும்போதெல்லாம் பார்த்தாக்க கொஞ்சம் கூட அவர் அசரல, எதை சொன்னா என் ரப்புக்காக. அவர் என்ன பார்த்தாருனாக்கா, என் ரப்பு என்ன முஸ்லீம் ஆக்கியிருக்கிறான், அதாவது சிலை வணக்கத்தை வந்து தடுத்துருக்கான், பல தெய்வத்தை வந்து தடுத்து என்ன ஒரு முஸ்லீம் ஆக்கியிருக்கான், முஸ்லீம் ஆக்கிற வந்து இறை தூதராக்கியிருக்கான், எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் அதான் பார்க்குறாரு. அவர் என்ன பார்க்குறாருனாக்கா, எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது, என்னை இறை தூதராக்கி இருக்கிற, உன்னை மட்டும் வணங்குற ஒரு நபர் ஆக்கியிருக்கிற, அப்படிங்கும்போது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எதை சொன்னாலும் செய்வேன். அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து தன் பிள்ளையை வந்து அறுத்து பலியிடுன்னு சொல்லும் போது அதுக்கு தயாராகும் போது அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றானாக்கா, உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தியாகம் தான் அல்லாஹ் அப்படியே சொல்றான்ல, இது உண்மையிலே பெருசா, இது மற்றெல்லாம் செஞ்சீங்க, இதெல்லாம் ஒன்றும் சாத்தியம் கிடையாது, இதுக்கு நீங்கள் தயாராகனீங்க, இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். முடிஞ்சவன் நெருங்கி வந்துருங்களேன், பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்றாக்கா, இது வந்து பெரிய விஷயம் சொல்லி அல்லாஹ் பாராட்டுறான். அப்பேற்பட்ட இப்ராஹிம் நபி இவ்வளோ செஞ்சாங்கல்ல, செய்யும் போது அல்லாஹ் காபத்துல்லா கட்ட சொன்னான். அவர் சில வார்த்தைகளை பாருங்க, நிறைய பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, காபத்துல்லா அல்லாஹ் கட்ட சொல்றான். இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அவரோட பையன் இஸ்மாயில் நபி சேர்ந்து கட்டுறாங்க. கட்டி முடித்த பிறகு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. என்ன சொல்லியிருக்கலாம், இறைவன் நீ சொன்ன செஞ்சுட்டேன், நீ பார்த்துக்கோ, இது சொன்ன தப்பு கிடையாது, இது சாதாரண வார்த்தை தான், நீ சொன்ன செஞ்சுட்டேங்கிறது வேற. ஆனால் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி எப்படி ஒரு வார்த்தை சொல்றானாக்கா, ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் சொல்றான், இது யர்ஃபஹு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த அடித்தளத்தை உயர்த்தி காபத்துல்லா கட்டி உயர்த்திய போது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, ரப்பனா இறைவா தகப்பல் மின்னா, இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நீ சொன்னதை செஞ்சேங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தையோட சொல்லாம எப்படி இப்ராஹிம் நபி சொல்றானாக்கா, தகப்பல் மின்னா, நீ ஏத்துக்க, நீ ஏத்துக்கிட்டா நன்மையை தவிர்த்து நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது எனக்கு,
ஒரு நன்மையும் கிடையாது. நான் மனுஷங்க அடிப்படையில் சில கூட செஞ்சிருப்பேன், சில குறைகள் இருக்கலாம், நம்ம அந்த கட்டிடம் கட்டுறதுல ஏதாவது தவறுகள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டாதான், நீ ஏற்றுக்கொள்வாயா சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி செஞ்ச துவா வந்து அங்கே சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனால் இன்னொருத்த சொல்லும்போது சூரத்துல் நஹ்ல் அல்லாஹ் சொல்லும்போது இப்ராஹிம் நபி சொல்லும்போது இப்ராஹிம் நபியோட குணத்தை சொல்கிறான் அல்லாஹ், ஷாக்கிர் அலியான் உமிஹிங்கிறான். இப்ராஹிம் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எவ்வளோ பேர் தியாகத்துக்கு சொந்தக்காரர், எவ்வளோ சிறப்புக்குரியவர். அவரை மாதிரி ஒரு பாராட்டுதல் குரானில் இன்னும் சொல்ல போனால் எந்த நபிக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் குரான் எங்கே வேணா பாருங்கள், இப்ராஹிம் நபியை சொல்கிறான் அப்படின்னாக்கா அடுத்த தொடர்ச்சி அவருடைய வார்த்தை லம் நகு மாக்கான மினல் முஷ்ரிக்கின். இந்த வார்த்தை எந்த நபிக்கு எல்லாம் சொன்னது கிடையாது, எங்கேயும் வராது. எங்கெல்லாம் இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னா அங்கே சொல்லி முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், மா கான மினல் முஷ்ரிக்கின் லம் நகு மினல் முஷ்ரிக்கின். இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்ததே கிடையாது. அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படிதான். மற்ற நபிமாராஜா ஆரம்பத்தில் கொள்கை என்ன தெரியாமல் இருப்பார், ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருந்தாங்கல்ல. ரசூல்லா காலத்திலேயே, ரசூல்லா நபி ஆகிறதுக்கு முன்னாடியே ரசூல்லா வந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பாங்க. ஜயிதுங்கிற தோழரை, அவர் வந்து அவர் ரசூல்லா நபி ஆகிறதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு ரசூல்லா அழைப்பாங்க. அவரோட பேர் தான் சயீதுன்னு ஒருத்தர், அந்த 10 சஹாபாக்கள் ஒருத்தர். அவர் அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷராங்கிற சொர்க்கவாசி சொல்லக்கூடிய 10 சஹாபாக்கள் ஒருத்தர் சயீது. அவருடைய தகப்பனார் தான் ஜயிது பின் அம்ரு பின் நுஃபைலுங்குவாங்க. அப்போ இந்த நபர் பின்னாக அவரை வந்து ரசூல்லா விருந்து கூப்பிட்றாங்க ஆரம்பத்தில் நுபுவத்துக்கு முன்னாடி. அப்போ வீட்டுக்கு வராரு, அவர் ஜயித் வராரு. வரும்போது ரசூல்லா வந்து கறி சமைச்சு வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது ரசூல்லாவுக்கு அவர் பாடம் எடுக்கிறாரு, முகமது நாங்கள் சாப்பிட மாட்டோம். நான் ஏன் சாப்பிட மாட்டேன்னாக்கா, நான் அல்லாத பேர் சொல்லப்பட்டது சாப்பிட்றது கிடையாது. அப்போ அல்லாத பேர் சொல்லப்பட்ட அடுத்தது யார் சாப்பிட்ருக்கா, ரசூல்லா சாப்பிட்ருக்காங்க. ரசூல்லா அவருக்கு முன்னாடி. அப்பவே ரசூல்லாவுக்கு தௌஹீத் பாடம் எடுத்தது யாருனாக்கா இது ஜயித் பின் அம்ரு பின் நுஃபைல். அதான் ரசூல்லா பிற்காலத்தை சொல்லுவாங்க, அல்லாஹ் அவருக்கு வந்து சொர்க்கத்தில் 2 தர்ஜா கொடுத்தான். ஒன்று இந்த தௌஹீதை வந்து எந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் சொன்னவர். ரெண்டாவது பார்த்தா இந்த பொம்பளை பிள்ளைகளை அடித்து கொள்வாங்கல்ல, உயிரோட புதைச்சிருவாங்க, ஒரு குழம்பு இருந்துச்சு. அதை என்ன செய்வாருனாக்கா, அது கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அது காசு கொடுத்து வளர்க்க சொல்லுவார். அதுக்கு அவனால் முடியலனாக்கா அந்த பிள்ளைகளை தானே எடுத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய லெவலில் கொண்டு போய் விடுவார். வைங்களா, இந்த 2 பண்புகள் ரசூலா சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் 2 தர்ஜா கொடுத்தாண்டு. அப்போ எதுக்கு சொல்ல வரனாக்கா, இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் எப்பேற்பட்ட வார்த்தைனாக்கா மா கான மினல் முஷ்ரிக்கின். இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்ததே கிடையாது. அவ்வளோ சுத்தமான கொள்கைக்கு சொந்தக்காரர். அவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஷாக்கிர் அலியான் உமிஹி, இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ சகிப்பத்தன்மை சொந்தக்காரர். இவ்வளோ செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர் வந்து அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால தான் இஜ்தபாஹு, அதனால் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். வஹதாஹு, அவர் நேர்வழியில் செலுத்தினான். இலா சிராத்தி முஸ்தகீம், எது சரியான பாதையோ அந்த பாதையை நோக்கி நேரான பாதையில் செலுத்தினான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுனாக்கா, இந்த மார்க்கத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முதல் அடிப்படை ஒன்றுன்னு வச்சுக்கணும். எந்த சூழலிலும் எது வந்தாலும் சரி இந்த சகிப்புத்தன்மை என்ன நம்ம இருப்போம், பொறுமையாக இருப்போம், அல்லாஹ்வுக்காக இருப்போம். இந்த மார்க்கம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த எதுக்கு சொல்ல வரனாக்கா, இந்த விஷயம் வந்து லேசான விஷயம் கிடையாது, சாதாரணமான கிடைச்சது கிடையாது. வந்து எத்தனையோ மக்களை பார்க்குறோம், எத்தனையோ நல்ல மக்களை பார்க்குறோம், ஏகத்துவம் இருக்காது, பார்க்குறோம் தானே. எத்தனையோ மக்கள் வந்து நம்ம கூட நல்லா நெருங்கி பழகுவாங்க, இஸ்லாம் இருந்திருக்காது. அப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம்ங்கிற வயிற்றில் பிறந்தனால முஸ்லீம் ஆகிட்டோம். வேறு என்ன செஞ்சுருக்கிறோம், சுயமாக ஆய்வு பண்ணோமா? அது சுயமாக ஆய்வு பண்ணால் கூட அதுவும் அல்லாஹ் நாட்டம் தானே, அவன் நாட்டம் தான் கிடைக்கும். அப்போ பெரிய பெரிய ஆட்கள் நம்ம எதிர்பார்க்குற அபு தாலிப் போன்ற ஆட்களுக்கு கிடைக்காத இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கு. அபு தாலிப் தான் இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இருந்தார், ரசூலுல்லாஹ் பெரிய தந்தை. ஆனால் அவர் காஃபிரா மௌத்தா போனார். அப்போ இந்த பாக்கியம்ங்கிறது எப்படின்னாக்கா சாதாரண கிடையாது, அல்லாஹ் நாடுறதை தருது. எந்த அளவுக்குனாக்கா வரலாற்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு 2 பேர் இருந்தாங்க, வாஹிபுன்னு ஒருத்தர், அது மாதிரி சஃப்வான் பின் உமையான் 2 பேர். இவங்க 2 பேர் யாருனாக்கா இஸ்லாத்துடைய வன்காஃபிர், கடும் எதிரிகள். இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக அவங்களோட வாழ்நாளில் வந்து எல்லா வேலையும் செய்தவர்கள் இந்த வகுப்பு. அடுத்தது சஃப்வான் பின் உமையா. இன்னும் சொல்லுவாங்க, சஃப்வான் பின் உமையா பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க ரசூலுல்லாஹ் சில பேர் துவா செஞ்சாங்களே, இறைவன் அழிச்சிரு நாசமாக்கி. அபுஜஹல் துவா செஞ்சாங்க, உத்துபாக செஞ்சாங்க, ஷைபாக செஞ்சாங்க, உமையா பின் ஹலஃபுக்கு செஞ்சாங்களே, அது மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரசூலுல்லாஹ் சபிச்ச ஆட்களில் ஒருத்தர் யார் அப்படின்ட்டாக்கா இந்த சஃப்வான் பின் உமையா. ரசூலுல்லாஹ் சபிச்சு இவரை அழிச்சு, ஏன்னா அவ்வளோ தொல்லை கொடுத்தவர் மக்கத்துக்காக. ஏன்னா இவர் வந்து பெரிய வந்து ஆயுத கிடங்குக்கு சொந்தக்காரர். இவர் எப்படினாக்க இன்னைக்கு ஆயுத கிடங்குலாம் பேசுகிறோம், அதெல்லாம் வந்து அப்போ இவர் தான். எப்படினாக்கா மக்கா காஃபிர்களை வந்து தனக்கு ஏதாவது ஆயுதம் தேவைனாக்கா இவர் தான் கேட்பாங்க. அவ்வளோ குமிச்சு வச்சிருப்பாரு. ஒரு ஆயுத கிடங்குக்கு சொந்தக்காரராக இருந்தவர், ஒரு முக்கியமான நபராக இருந்தார். இஸ்லாத்தை அழிக்கிறது நோக்கமாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்டாக்கா, எதுக்கு சொல்ல வராங்க, இந்த மார்க்கம் எப்படி போய் சேருது, யாருக்கெல்லாம் போய் சேருது பாருங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ்வோட அருளில் போய் சேருது. அப்போ இந்த அருள் கிடைக்குதுனாக்கா நமக்கு இது கிடைச்சிருக்குன்னா நம்ம கட்டி காக்கணும். இந்த வகுப்பு யாருனாக்கா பத்ரு போரில் வராது, வந்து என்னன்னாக்கா தாக்கப்பட்டு அவர் கொல்லப்படல. ஆனால் வந்து குற்றுயிரும் குலையுரமாக இருக்காரு, உயிர் போகல. ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, இவர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு அந்த செத்து போன லிஸ்ட்டில் தூக்கி போட்டாங்க பாடியை.
வாழையை போட்டு அங்கே தங்கிட்டு வந்துட்டாங்க இவங்கள. அதுக்கப்புறம் அவன் உயிர் இருக்கும்போது கொஞ்சம் சுயநிலை வந்த பிறகு தட்டு தடுமாறி தப்பிச்சு மக்காவை ஓடிட்டாரு. மக்கா ஓடனோடனே அவருக்கு வந்து அந்த அந்த ரன்னை வந்து ஆறலை. என்னன்னாக்கா விடக்கூடாது, இந்த முகமதை விடக்கூடாது, இந்த முஸ்லீம்களை விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தில் இருக்காரு. எண்ணத்தில் இருக்கும்போது கட்டத்தில் என்ன பார்க்குறாருனாக்கா ரசூல்லாவை கொல்லணுங்கிற முடிவு வராரு. வரும்போது என்னன்னாக்கா நேராக யாரை போய் சந்திக்கிறாருனாக்கா இந்த சஃப்வான் பின் உமையாவை சந்திக்கிறாரு. ஏன்னா இவரை பற்றி யாரும் அவர் தெரியுமில்ல, இவர் மிகப்பெரிய எதிரி. சந்திச்சு சொல்கிறாரு, நான் வந்து என்னோட ஒரே இலக்கு என்னன்னாக்கா இந்த முகமதை கொல்றது தான். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி முகமதை கொல்றாங்கிற என்ன திட்டம் வச்சுருக்கேன், நான் என்ன திட்டம் வச்சுருக்கேனாக்கா ஒரு கத்தி இருக்கு, வால் இருக்குது, அது வாலில் வந்து விஷத்தை தடவிடுவேன், இடுப்பில் வச்சுக்குவேன், நான் முகமதை போய் சந்திக்கிற மாதிரி சந்தித்து வஞ்சகம் பண்ணி கொன்றுவேன், இது மாதிரி திட்டம் எனக்கு இருக்குது சொல்லி. அப்போ வந்து சஃப்வான் சொல்ல நல்ல திட்டமாக இருக்குது, வேற என்ன அப்படின்னாக்கா, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு நிறையா கடன் இருக்குது. எப்படி பாருங்க, அவர் கடன் இருக்குது, யாருக்கு ஆஃபீஸ் சொல்கிறார், நிறைய கடன் இருக்குது. இந்த கடனை விட்டு நான் மூத்தா, ஏன்னா நான் முகமதை கொண்டனாக்கா அவங்க நம்மளை கொண்டுருவாங்க. அப்போ நான் கடனாளியாக மூத்தா போனால் என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். இது ஒன்று தான் கவலைங்கும் போது அப்போ சஃப்வான் சொல்கிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, அப்படியா அதான பிரச்சனை, அப்போ கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, உன் கடனுக்கு நான் பொறுப்பு, குடும்பத்துக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், நீ செத்தா கூட உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத, உன் பிள்ளையை பற்றி கவலைப்படாத, உன் மனைவியை பற்றி கவலைப்படாத, உன் கடனை பற்றி கவலைப்படாத, எல்லாம் நான் ஏன் பொறுப்பு, நீ போய் திட்டத்தை தீடுங்கும் போது இது முடிச்ச உடனே கரெக்டாக வராரு, மதினாவுக்கு வராரு. வரும்போது என்ன ஆகுதுனாக்கா உமர் அவங்க பார்த்துட்டாங்க, இவரை பார்த்துட்டு இது கோலாரா, இது சரியான ஆள் இல்லையே இவர், இவரதுக்கு இங்கே வந்தார் சொல்லிட்டு உமர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வகுப்பு வந்து இங்கே வந்திருக்காரு, இவர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இவர் இங்கே அலையிறது வந்து சரி கிடையாது அப்படிங்கும்போது ஒரு கட்ட ரசூலா சந்திக்க நினைக்கும் போது ரசூலா வர சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க, ரசூலா ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ ரசூலா கேட்குறாங்க, என்ன விஷயம்னாக்கா, இல்லை சில விஷயங்கள் பேச, போர் கைதி சம்மந்தமாக சில விஷயங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ரசூலா கேட்பாங்க, சரி போர் கைதி விஷயம் பேச வந்திருக்கேன், கைதுக்கு வாள் வச்சிருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் வந்து இந்த பத்ரில் தோத்துட்டோம், நம்ம கை இறங்கிருச்சு, உங்களை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இந்த வாழை கீழே போடக்கூடாது நான் கையில் வச்சிருக்கிறேன், இந்த வாழை வந்து இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரசூலா கேட்குறாங்க, சரி அதெல்லாம் விடு, நீயும் வஹ்பாகிய நீயும் சஃப்வான் உமையா மதினா மக்கால பேசிட்டீங்களே, என்ன பேசிட்டீங்க சொல்லுங்கிறாங்க ரசூலா. அல்லாஹ் வஹீல வந்து காட்டி கொடுத்துறான். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நாங்கள் பேசணுமா, நாங்கள் 2 பேர் பேச உங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் விடு, நீ பேசுனியா இல்லையா, என்ன பேசுன சொல்லும்போது அப்போ அவர் ஒத்துக்கிறாரு, ஆமாம் உங்களை கொல்ல தான் வந்தேன், உங்கள் கொல்றதான் பிளானு, இதெல்லாம் அங்கே பேசிட்டோங்கும் போது அப்போ வகுப்பு நினைக்கிறாரு, என்ன நாம் வந்து இந்த முகமதை கொல்லணும்னு நினச்சி வரோம், எல்லாம் திட்டத்தோடு வரோம், அதை வந்து நமக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் உன்னிடமா இந்த முகமது சொல்கிறாருனாக்கா கண்டிப்பாக இவர் வந்து சாதாரண நபர் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருப்பார், இவர் அல்லாஹ் தான் அறிவிச்சு தரான், இது இந்தளவு எப்படி சொல்ல முடியும், வார்த்தை இப்படி சொல்ல முடியும், என்ன நடந்துச்சுன்னு இப்படி சொல்ல முடியும், 300-400 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சோ என்ன பிளான் போட்டாங்களோ ரகசியமாக 2 பேர் பேசுகிறத வந்து இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு அந்த செகண்ட்லேயே இஸ்லாத்துக்கு வராதுங்க. எவ்வளோ பேர் எதிரியாக வராரு, ரசூலா கொல்ற திட்டத்தோடு வராரு, வந்தாங்க இஸ்லாத்தை எடுத்துக்கிறாரு, இந்த வகுப்பு வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இந்த சஃப்வான் பின் உமையா அப்படின்னாக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வராரு. எப்படி வரானாக்கா மக்கா வெற்றி அடையுது, வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்து ரசூல்லா மக்கா போயிட்டு நேராக மதினாவுக்கு வராமல் அங்கேருந்து அடுத்த போர் எதை தொடுத்தாங்கனாக்கா ஹுனைன் போருக்கு போகிறாங்க. ஹுனைனை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான தோல்வி முஸ்லீம்கள் வந்துச்சு, நிறைய பெருங்கூட்டத்தில் போனோடனே முஸ்லீம்களுக்கு ஒரு என்ன ஆணவம் வந்துருச்சுனாக்கா, நம்ம வந்து பத்ரில் வந்து ஜெயிச்சிருக்கோம், மற்ற மக்களை ஜெயிச்சிருக்கோம், அதை ஜெயிச்சிருக்கோம், இதை ஜெயிச்சிருக்கோம், ஹுனைனில் வந்து இப்போ நம்ம பெருங்கூட்டமாகிட்டோம், கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்புன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கானாக்கா ஹுனைனில் ஹவாஸின்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க வந்து வில் எய்துற வந்து பெரிய ஆளுங்க, அவங்க வில் விஷயத்தில் வந்து வில்லம்பு எய்து அவங்க தாக்குறதுல வந்து அவங்க அடிக்கவே இல்லாது, இவங்க வந்து அவன் பெருங்கூட்டங்கிற மதப்பில் போகிறாங்க. அங்கே போனே அவன் அடிச்சு அடியில் முஸ்லீம்களை செதறி ஓடுறாங்க, அதெல்லாம் குரான்லேயே சொல்கிறான். சூத்து தௌபால சொல்லும்போது இந்த ஹுனைனுடைய நாளில் வந்து அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதையை வந்துருச்சு, ஆணவத்தை கொடுத்துருச்சு, நீங்கள் செதறி ஓடுனீங்க, புறமுது காட்டி ஓடுனீங்க, அல்லாவோட அருள். அப்புறம் அல்லா என்ன செஞ்சாங்க, மறுபடியும் வந்து ஒரு வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா தனி விஷயம். அப்போ இந்த ஹுனைனுக்கு போகும்போது ரசூலா பிளான் பண்ணுறாங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் கடுமையாக இருக்கிறாங்க, பெரிய எதிரிகள், அவங்க சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாது, முஸ்லீம்கள் பெருங்கொண்ட கூட்டம் இருக்குது, மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த கூட்டம் இருக்குது, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கக்கா, நேராக யாரை கூப்பிட்றாங்கக்கா, இந்த சஃப்வான் பின் உமையாவை கூப்பிட்றாங்க. அவர் வந்து ரசூல்லா வந்து மக்காவை ஜெயிச்சான்னு தெரிஞ்சு எஸ்கேப்பை ஓடிட்டார். அவங்க மனைவிட சொல்லி எங்கே பார்த்து பிடிச்சி வரும்போது என்ன விஷயம்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கேட்கல, உன்னை அடிக்கலாம் கூப்பிடல, உன்னை கொல்ல கூப்பிடல, நாங்கள் எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்டாக்கா, உன்கிட்ட நிறைய ஆயுத கெடுங்க வச்சுருக்கீங்க, நிறைய ஆயுதங்களை வச்சுருக்கிற, நீ எனக்கு என்ன உதவி பண்ணணுன்னாக்கா இந்த ஆயுதத்தை எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு கேட்குறாங்க, ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ சஃப்வான் திருப்பி கேட்குறாரு, முகமது நீங்கள் ஆயுதத்தை கேட்குறீங்களேன்ட்ட நீங்கள் வந்து ஒரு வந்து கோரிக்கையாக வைக்கிறீங்களா அல்லது உத்தரவை போடுறீங்களா, ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் எதிரி, இந்த மக்கா எங்களுக்கு சொந்தம், இன்னையும் மக்கா உங்களுக்கு சொந்தமாகிடுச்சு, நீங்கள் ராஜாவாகிட்டீங்க, நீங்கள் மன்னர் ஆகிட்டீங்க, அப்படிங்கும்போது இந்த கோரிக்கையா இல்லை உத்தரவான்னு கேட்குறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, உத்தரவுலாம் கிடையாது, கோரிக்கை தான், நீ விரும்பினா கொடு,
இல்லைனா விட்டுரு அப்படின்ட்டு. அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு, சரி நான் தாரேன், தந்தா இது வந்து சும்மா எடுத்துக்குவீங்களா இரவலான்னு கேட்குறாரு. திருப்பி அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் உத்தரவா கோரிக்கையான்னு கேள்வி, ரெண்டாவதுனாக்கா சும்மா எடுத்துக்கிறீங்களா இல்லை இரவலா திருப்பி தருவீங்களான்ட்டு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, சும்மாலாம் கிடையாது, இரவல் தான், நீ தந்தினாக்கா அப்படியே தருவோம். அதில் ஏதாவது இழந்துருச்சு அப்படின்ட்டாக்கா, அதில் ஏதாச்சும் வந்து செத்துருச்சு அப்படின்ட்டாக்கா, ஏதாவது வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா ஆயுதங்களில், அதை நான் திருப்பி தருவோம் உனக்குங்கிற அடிப்படையில் என்ன சொன்னாக்கா வாங்கிட்டு கூடுதலாக கோரிக்கை வைக்கிறாங்க, நீ ஆயுதம் கொடுத்தா மட்டும் பத்தாது, நீ வரணும். ஆனால் அவர் சிறந்த போர் வீரராக இருக்காரு, நீ வந்து நல்லா இருக்கணும்னு ரசூலுல்லாஹி சொன்னாக்கா. முஸ்லீம்களோடு சேர்ந்து யாரெல்லாம் வரா, காஃபிர்கள், நேத்துரி ஒன் காஃபிர், இஸ்லாத்தை அழிக்கிறது நின்றவர், அவரே கூப்பிட, நீ வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும், பலமா இருக்கும் சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு ஆரம்பத்தை தோல்வி, அப்புறம் பெரிய வெற்றி கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, அதில் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஹுனைன்ல வந்து ரசூலுல்லாஹி நிறைய கொடுத்தாங்கல்ல, மக்காவாசிகள் வந்து கனிமத்தில் நிறைய அள்ளி கொடுத்தாங்கல்ல, அள்ளி கொடுக்கும்போது சஹாபாக்கள் கூட நடுவில் நின்று, எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கு மதினாவாசிகளில், ஆனால் முகமது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மக்காவாசிகள் மேலே பற்று பாசம் வந்துருச்சு, சொந்த ஊரை கவனிக்கிறாங்க மாதிரி ஒரு பஞ்சாயத்து உண்டாச்சுல, இங்கே தான் உண்டானது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இந்த 3 பேத்துக்கு மட்டும் என்ன செய்றாங்கனாக்கா ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் யாருனாக்கா அக்ரபின் ஹாஃபிஸ்னு ஒருத்தர், உயைனான்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்ற உயைனா கூப்பிட்றாங்க. 100 ஒட்டகத்தை தராங்க ரசூலுல்லாஹ். ஆக அக்ரபின் ஹாஃபிஸ்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் காஃபிர்கள், அது வரைக்கும் முஸ்லீம் கிடையாது, ஹுனைன் யுத்தம் முடிகிற வரைக்கும் இந்த பரிசு பொருள் தர வரைக்கும் அவங்க யாரும் முஸ்லீம் கிடையாது. 100 ஒட்டகத்தை தராங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டாக்கா, இந்த சஃப்வானை கூப்பிட்றாங்க. இவரோட பங்களிப்பு பெருசு இல்லை, எல்லா விஷயத்துலையும் உதவி செஞ்சிருக்காரு, பொருளாதாரத்தை கொடுத்துருக்காரு, ஆயுதத்தை கொடுத்துருக்காரு, அவர் வந்திருக்காங்க போது ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் வந்து 100 ஒட்டகத்தை கொடுக்குறாங்க, வாங்கிறாரு. மீண்டும் ரசூலுல்லாஹ் 100 தராங்க, மீண்டும் 100 தராங்க, 300 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் அடுத்தடுத்து 3 கட்டமாக தரும்போது இதை பார்த்த மனுஷன் என்ன வரானாக்கா அரண்டு போயிட்டாரு. என்னடா இது, நம்ம யாரு, இந்த இஸ்லாத்தை அழிக்கிறது நேற்று வரைக்கும் சான்ஸ் கிடைச்சா இந்த முகமது காலி பண்ணியிருப்போம், இந்த முஸ்லீம்களை அழிச்சிருப்போம். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம், அதுக்காக இந்த முகமது வந்து அள்ளி தராரு, எதிர்ப்பா அவர் நினைச்ச பார்க்கல. அதாவது ஆயுதத்துக்கு ஆயுதம் கொடுத்துட்டாங்க, எதெல்லாம் டேமேஜ் ஆச்சு என்ன ஆச்சு அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க, வாங்கின பொருள் திருப்பி தந்துட்டாங்க. இவருக்கு பரிசாக 300 ஒட்டகத்தை கொடுக்கும்போது அவர் மிரண்டு பார்க்குறாரு, எப்படி தர முடியும் இப்படி, நம்ம யார், நம்ம கேரக்டர், நான் போனா போய் தந்தாலும் வாங்கிட்டு போயிடுவோமே, இப்படி வாரி வாரி வந்தாருனாக்கா கண்டிப்பாக வந்து சாதாரண மனிதராக இருந்தால் இந்த அளவு பெருந்தன்மை இருக்காது, இந்த அளவு வாரி வழங்க இயலாது. இவர் கண்டிப்பாக அல்லாஹ்வோட தூதராக இருக்கிறதுனால தான் எதை பற்றி கவலைப்படாமல், யாருன்னு பார்க்காம, என்னன்னு பார்க்காம, நோக்கத்தம்னு பார்த்துட்டு எதுக்காக செஞ்சாங்க, எந்த நேரத்தில் வந்தாங்க, இக்கட்டில் வந்தாங்க சொல்லி செய்கிறாருனாக்கா கண்டிப்பாக அல்லாஹ்வோட தூதராக இருப்பார் சொல்லிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வராரு. எதுக்கு சொல்ல வரனாக்கா, அப்போ எப்பேற்பட்ட ஒரு எதிரிகளாக இருந்து இந்த சில விஷயங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரானாக்கா, அப்போ இது மாதிரி ரசூலுல்லாஹ் இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா, எல்லா இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சுருக்காங்க, எல்லாம் வந்தாங்களா? ஆனால் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக ஒரு நினைப்பு வராங்கனாக்கா இது என்ன விளங்கணும் அப்படின்ட்டாக்கா, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட அருளை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் இந்த நேர்வழிங்கிறது அல்லாஹ் நான் கொடுப்பாங்கிறதுக்கு அதாவது ரசூல் அல்லாஹ் துவா கேட்க சொல்கிறான், லா துஜி ரப்பனா லா துஜி குலூபனா பாத இது ஹதைத்தனா, இறைவா எங்களை வழி தவற செய்து விடாது, நேரான வழியை காட்டிய பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம வழி தவறி இருப்போம், அல்ல நேர்வழி காட்டுவான், நேர்வழி வந்த பிறகு நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இருந்துருவோம், முஸ்லீமாக தான் வாழ்வோம், முஸ்லீமாக தான் மௌத்தா, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், நேர்வழி வந்த பிறகு வழி தவற செஞ்சிடாத, வழி கேட்ட வச்சிடாத, உன் கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு துவா கேட்க சொல்கிறானே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அருள் தான் அல்லாஹ்வோட அருள், இது நேர்வழி என்பது, இந்த இஸ்லாம் என்பது, இஸ்லாம் கிடைச்சிருக்க அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடை கையில் வச்சிருக்கோனாக்கா நம்ம எந்த சூழலிலும் மார்க்கத்தை விட்டு விலகிடக்கூடாது, மார்க்கத்தை சமரசம் செஞ்சிடக்கூடாது. 1000 வரத்தான் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த மார்க்கம் தான் முன்னுரிமை. 1000 பிரச்சனை முன்ன பின்ன இருக்க மனுஷனா குறை உள்ளவன் தான், குளிக்கல் இன்சான் லைஃபா, அல்லாஹ் வந்து மனிதனை வந்து பலகீனமாக படைச்சிருக்கேங்கிறான், முன்ன பின்ன இருக்கும், இருந்தாலும் என்ன செய்யணும், அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு என்ன ஆனாலும் இந்த ஏகத்துவம் தான், இதுதான் முக்கியம். இதுக்கு அப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எதுவாக இருக்கட்டும், நல்லது கிடைக்கிறதா கிடைக்கதும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏகத்துவமாக இந்த உலகம் வரும்போது இந்த ஏகத்துவம் தான், இந்த மார்க்கம் தான், இதுக்கான சகிப்புத்தன்மை எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக சகித்து கொண்டிருப்பிங்கிற அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிறவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னும் சில தினங்களில் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கிரியை செய்யக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இந்த துல்காய்தா மாதத்துடைய கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். அப்போ இருக்கும்போது இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே செய்யக்கூடிய கிரியைகள் அதெல்லாம் தனி விஷயம், அது அவங்க செய்வாங்க. அதை தாண்டி ஹஜ்ஜு செய்யாத இந்த உள்ளூரில் இருப்போம்ல, நம்மளை பொறுத்தவரை எப்படின்னாக்கா, யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்கள பொறுத்தவரை எப்படின்னாக்கா குர்பானி கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்குது. நம்ம வசதி வாய்ப்பு இருக்குனாக்கா ஆடோ மாடோ ஒட்டகமோ என்ன இயலுமோ
அதை வந்து குர்பானி கொடுப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்குங்கிறது ஒரு முதல் விஷயம். இதில் என்னன்னாக்கா அந்த குர்பானி கொடுக்கும்போது முதல்ல ஒரு அடிப்படை என்ன, எதை கொடுத்தாலும் சரி, அது வந்து 10,000 ரூபா ஆடாக இருக்கட்டும், இல்லை 1,00,000 ரூபா ஒட்டகமாகட்டும், எது கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் வந்து எதை பார்ப்பாங்கன்னா இஹ்லாஸை தான் பார்க்குறான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குர்பானியை வச்சு பெருமை அடிக்கிற மக்களையும் பார்க்குறோம். அது இயற்கையாக சில பேர்ட்ட வந்துடும். எப்படின்னாக்கா நம்ம கூடுதலாக ஒரு பெரிய பிராணியை கொடுக்கும்போது இயற்கையாக வரத்தான் செய்யும். நம்ம அது மாதிரி நேரத்தில் எப்படின்னா டக்குன்னு சுதாரிச்சுட்டு என்ன செய்யணும்னாக்கா ஒன்று அல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவுது சொல்லி என்ன செய்யணாக்கா மீண்டு வந்துடணும். அப்போ இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுசிக்கி வ மஹியா வல் மமாத் லில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறான். அதாவது என்னுடைய வாழ்வு மரணம், இன்ன தொழுகை வா நுசுக்கிங்கிறான். இந்த நுசுக்கிங்கிறது வழிபாட்டு முறைன்னு சொன்னாலும் இந்த நுசுக்குங்கிற வார்த்தை வந்து குர்பானி சொல்லக்கூடிய வார்த்தை, அது குர்பானியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ இங்கே அல்லாஹ் சொல்லும்போது எதை நீங்கள் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், அதே மாதிரி குர்பானியாக இருக்கட்டும், வாழ்வு மரணம் எதுவாக இருந்தாலும் சரி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கு சொந்தம் சொல்லி நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது, அவன் தான் எல்லாத்துக்கும் உச்சம், அவனுக்கு இணை எதுவும் கிடையாது. நீலாம் வந்து எதுக்கு சொல்ல வர்றாங்க அல்லாஹ், நீங்கள்லாம் பலகீனமான மக்கள், நீங்கள் நிரப்பமான மக்கள் கிடையாது, எல்லாம் கிடைச்ச ஆட்கள் கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான் லா ஷரீக லஹ், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. வபிதாலிக்க உமிர்த்து, நபி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. என்ன கட்டளைனாக்கா வபிதாலிக்க உமிர்த்து வானா அவ்வளவு முஸ்லிமின், நான் முஸ்லீம்களை முந்தி கொள்ளவன், முதலாமவன், முன்னே நினைப்பேன். நான் முஸ்லீம் எப்படி இருக்கணுமோ முன்மாதிரி முஸ்லீமை நிற்பனை தவிர்த்து நான் பெருமை அடிக்க மாட்டேங்கிறது வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இஹ்லாஸோட பெருமை இல்லாமல் இந்த குர்பானியை கொடுக்க வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது நாள் இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா இந்த 4 நாட்கள் குர்பானிங்கிற கொள்கையில் இருந்தோம் நம்ம. அதுக்கு பிறகு ஆய்வு செய்யும்போது இந்த ஹதீஸ்கள் எல்லாமே பலகீனமான ஹதீஸ் இருக்குது. அந்த ஆயத்தை பொறுத்தவரை இந்த ஹஜ்ஜை சொல்லக்கூடிய ஆயத்தை தவிர்த்து அந்த சூத்திர ஹஜ்ஜுடைய 28வது வசனம் முழுக்க முழுக்க ஹஜ்ஜை பற்றி சொல்லுது, ஹஜ்ஜில் என்ன செய்யணும் போகணுங்க சொல்லுதை தவிர்த்து குர்பானியை பற்றி சொல்லலை. ஹதீஸ்கள் இருந்ததுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் மறு ஆய்வு பண்ணும்போது அந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் எல்லா ஹதீஸ்களும் அது பலகீனமான ஹதீஸாக தான் இருக்குது. 4 நாள் குர்பானிங்கிறது. அப்போ என்ன எத்தனை நாள் குர்பானினாக்கா ஒரு நாள் தான் குர்பானி. அது என்னாக ரசூலாட கேட்குறாங்க. ரசூலா நம்ம அந்த ஹதீஸ் கேட்டிருக்கோம், நிறைய தடவை கேட்டிருப்போம். ஹஜ்ஜில் இருக்கும்போது ரசூலா கேட்பாங்க இது எந்த நாள்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் வந்து துல்ஹஜ் 10ன்னு சொல்லலை, இப்போ பெருநாள் அப்படி சொல்லலை, நஹருடைய நாளுங்கிறாங்க. நஹர்னா அறுக்கிறது, நஹருடைய நாள் அறுவைக்குரிய நாளுங்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேள்வி கேட்டு சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூல்லா செஞ்சுருக்கணும். அப்போ நஹருடைய நாள் சொல்கிறீங்க, அப்படிலாங்க நஹருடைய நாளில் ஒரு நாள்னு சொல்லுங்கள். நான் ஒன்றுக்கு மேலே நகர் இருக்குனாக்கா அறுவை இருக்குன்னு ரசூல்லா என்ன சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லாதீங்க. நஹருடைய நாட்களில் ஒரு நாட்கள்னு சொல்லுங்கள். அல்லது இது மட்டும் நஹருடைய நாள் கிடையாது, இன்னும் 3 நாள் இருக்கு அப்படி சொல்லணுமா இல்லையா? அது சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூலா அதை ஆமோதிக்கிறாங்க, கரெக்டு தான், நஹருடைய நாளுங்கிறாங்க. அப்போ நஹருடைய நாளுங்கிறது துல்ஹஜ் 10 பெருநாள் அன்னைக்கு மட்டும்தாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் சரியான ரிவாயத்தாகிறதுனால, அதுதான் சரியான ஆதாரம் இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் தான் குர்பானி கொடுக்கணும். இந்த மக்கள் ஐயாமு தஷ்ரிக்குங்கிறாங்கல்ல, அந்த துல்ஹஜ் 10 தாண்டி 11, 12, 13 இது 4 நாட்கள் நோன்பு வைக்க தடை செய்யப்பட்ட நாட்கள். அது நோன்பு வைக்க கூட நல்லா சாப்பிடக்கூடிய நாட்கள். அதை மக்கள் சொன்னாங்க தஷ்ரிக்குடைய நாள் சொல்லும்போது அது குர்பானிக்குரிய நாள் மாதிரி நினைக்கிறாங்க. அந்த தஷ்ரிக்குரிய நாள்னா என்ன அர்த்தம்னாக்கா உப்பு கண்டம் போடக்கூடிய நாள்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றாங்க, இறைச்சியை காய வைப்பதுண்டு. அரபு நாட்டு வெயிலுக்குலாம் வந்து 3 நாளில் இறைச்சி காஞ்சிருமா இல்லையா? அப்போ ஒரு நாள் அறுப்பாங்க, 3 நாள் காயப்படுவாங்க. இறைச்சியை காய வைக்கக்கூடிய நாளுக்கு அர்த்தமே தவிர தஷ்ரிக்கு அர்த்தமே தவிர்த்து அறுவன்னு அர்த்தம் கிடையாது, அறுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த குர்பானி என்பது ஒரு நாள் தான், துல்ஹஜ் பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் என்னைக்கு நமக்கு வந்து பார்த்து நமக்கு வந்து பெருநாளாக இருக்கோ அந்த ஒரு நாள் மட்டும் குர்பானி கொடுக்கணும். இதை கவனத்தில் கொண்டு அது மாதிரி பிறையை பார்த்தாச்சுனாக்கா முடி வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சட்டமாக இருக்காங்க. இதே நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய இபாதத் எந்த சூழல்லையும் பாத்திலாக போயிடக்கூடாது. அல்லாஹ் நன்மைக்காக தான் செய்கிறோம். ஒரு நன்மை செய்கிறோம்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது. கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்ம வாழக்கூடிய இந்த மாநிலத்தை பார்த்தாக்கா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா மக்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த தர்மத்துக்காக மக்கள் வந்து 4 பேர் சாப்பிடணும், இறைவனுக்காக, அல்லாவுக்காக. அப்படிங்கும்போது அப்போ அவ்வளோ கோடான கோடி ரூபா நம்ம தர்மம் பண்ணுறோம்னாக்கா இது அந்த அறுத்து மக்கள் தரோம்னாக்கா அதுக்கு தயாராகக்கூடிய நாம முதல்ல இஹ்லாஸோடு இருக்கணும், உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணும். ரெண்டாவது அதை செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு நாள் என்பது தான் சரியான நிலைப்பாடு, அதுதான் சரியான ஆதாரமாக இருக்குது. 4 நாட்களுக்கு வந்து ஆதாரம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால இந்த ஒரு நாளில் குர்பானி கொடுக்குற நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் வாக்கியல்வனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.